السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. செயல்களுக்கு ஏற்ற கூலி அப்படின்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இதிலே நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய செயல்களுக்கு கூலி வழங்கப்படும். அல்லாஹ் இதை குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அதாவது யார் ஒரு அணுவளவு நன்மை செய்கிறானோ அதற்குரிய கூலியை அவன் கண்டுகொள்வான். யார் ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் நன்மை செய்தவன் நன்மைக்கான கூலியை அவன் அடைந்து கொள்கிறான். தீமை செய்கின்றவன் தீமைக்கான கூலியாக தண்டனையை அவன் அடைந்து கொள்கிறான். அப்படின்றத நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவில் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க போகிறான். வ இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் முழுமையாக கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலே தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கான நன்மை வழங்கப்படும். அதுவும் கியாமத்துடைய நாளில் முழுமையாக வழங்கப்படும்ன்றதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அல் ஜஸாஉ மின் ஜின்சில் அமல். நாம் எந்த அமலை செய்கிறோமோ அதே வகையாகவே கூலி வழங்கப்படுவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம தொழுகிறோம், அதுக்கு என்ன கூலி வழங்கப்படும்? நம்ம தொழுகிறதுக்கு என்ன கூலி? அல்லாஹ் இடத்துல நன்மை வழங்கப்படும், அப்படித்தானே? தொழுகைக்கு அல்லாஹ் தொழுகை கூலியா தருவானா? இல்லை, தொழுகைக்கு அல்லாஹ் இடத்துல நன்மை கிடைக்கும். நோன்பு பிடிக்கிறோம், அதுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் இடத்துல நன்மை கிடைக்கும். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அப்படித்தானே? இது புதிய விஷயம் அல்ல. அதே நேரத்தில் நம்ம தர்மம் கொடுக்குறோம், என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும் தானே அல்லாஹ் இடத்துல. நன்மை மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், உங்களுடைய தர்மங்கள் பொருளாதாரத்தை குறைக்காது. நீங்க அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்கள் பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருகிறான். அப்ப என்னது? நாம மெட்டீரியலை கொடுத்தா மெட்டீரியலுக்கு மெட்டீரியலாக நமக்கு கிடைக்கும். பண்ட மாற்று முறை நம்ம சொல்லுவோம் தெரியுமா? பொருளை கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி. அதாவது நாம் செய்கிற நன்மைகளுக்கு அதே மெத்தட்ல அல்லாஹ் கூலிதாரத்தான் இன்னைக்கு பேச போறோம். பொதுவான நன்மைகளை பத்தி நாம் என்ன செய்யல, இன்னைக்கு பேசல. இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், சூரத்துர் ரஹ்மான் எல்லாருக்கும் பெரும்பாலும் பாடமாக்கி இருப்பாங்க. சூரத்துர் ரஹ்மான் யாருக்கு பாடம்? கொஞ்சம் சொல்லுங்க பாபு. சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நிறைய பேருக்கு பாடமா இல்லையா? இந்த மெத்தடுக்காகவே கொஞ்சம் பேர் பாடமாக்குவாங்க, அப்படிதானே? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلق الإنسان
இந்த சூரா எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த சூரால அல்லாஹு தஆலா 60வது வசனத்துல சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அதாவது நன்மைக்கான கூலி, சரியா? நன்மைக்கான கூலி. நான் வேணா கொஞ்சம் தூரம் வச்சிடறேன் மைக்கேனா, சவுண்ட் கூடைக்கா, சரிதானே? ரைட். அங்கிட்டு சவுண்ட் வரலாமா? சரிதானே? இப்போ சூரா ஓதி விட்டுருமா? பெண்கள் பக்கத்தில் சவுண்ட் கொஞ்சம் யார் சரி ஒரு ஆள் கேளுங்க, வருதான்னு. லைன்ல இருக்காங்களா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சவுண்ட் சரியான்னு சொல்லிருங்க. ஓகேவான்னு சொல்லுங்க. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. சரியா? சவுண்ட் சரியா தெரியல? இந்த சவுண்ட் கிடைக்கலையா? அப்படியா? அங்கே ஏதாவது சூழ்ச்சி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சூரா அல் பக்ரா இதில் பாடமாக்கின சகோதரர்கள் யார் சரி இருக்கிறீங்களா? ஒரு கொஞ்சம் பகுதி சரி, சூரத்துல் பக்ராவுடைய கொஞ்சம் பகுதியாவது யாருக்கா தெரியுமா? மாஷா அல்லாஹ். யாரு? மாஷா அல்லாஹ். ஆயத்துல் குர்சி சூரா பக்ராவுடைய ஒரு பகுதி தான். வேற ஏதாவது என்ன தெரியும்? ஆயத்துல் குர்சி தெரியும்? மாஷா அல்லாஹ். ஆமாம். அதே மாதிரி அந்த ஜுசு அம்மையுடைய சூறாக்கள். அப்படியா? நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோமா? அப்படியா? ஹைரன். நம்ம கண்டினியூ பண்ணணும் இல்லையா? அல்லாஹு தஆலா சூரா அர் ரஹ்மான்ல சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அதாவது நன்மைகளுக்கான கூலி நன்மையை தவிர இருக்கிறதா? அல்லாஹ் சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான். இஹ்சான்றது என்னது? பிறருக்கு நன்மை செய்வது, அப்படித்தானே? பிறருக்கு நல்லது செய்வதற்கு இஹ்சான் சொல்லப்படும். அல்லாஹ் கேட்குறான், இஹ்சானுக்கு இஹ்சானை தவிர கூலி இருக்கிறதான்றான். நீங்கள் பிறருக்கு நல்லதை செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு கூலியா? உங்களுக்கு நல்லவைகளை செய்கிறான். அப்ப இந்த வசனம் சொல்வது ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அப்ப நாம் எந்த வகையான நன்மைகளை செய்கிறோமோ அல்லாஹ் அதே வகையாகவே நமக்கு கூலி தருகிறான் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சு கொள்றோம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்துல
26வது வசனத்தில் சொல்றான், லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னான். எவர்கள் நல்லவைகளை செய்கிறார்களோ, அழகானவைகளை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அதே போன்று நல்லவைகள் கிடைக்கும். ஜியாதத்துன், அதைவிட அதிகமாகவும் அவர்களுக்கு என்ன செய்யும், நல்லது கிடைக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இஹ்சானுக்கு அல்லாஹ் இஹ்சானை கூலியாக கிடைக்கும் சொல்றான். அல்லாஹு தஆலா நல்லவைகள் அழகானவைகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகானவைகள் கூலியாக கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஹதீஸ்ல புகாரில நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கைரு லா யஅதி இல்லா பில் கைர். கைர்ன்றது நல்லவைகளுக்கு சொல்லப்படும். அல் கைர்ன்றது என்னது, இஹ்சான் மாதிரிதான். கைராத்ன்றது நல்லவைகள், நற்கருமங்கள் நம்ம சொல்லுவோம். விளங்குதா சொல்றது? ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறான். ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அல்லது தர்மம் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது சமூக பணியாக இருக்கட்டும், அல்லது மார்க்க பணியாக இருக்கட்டும், மனிதன் செய்கிற ஹைராத்துகள் நன்மைகள், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கைரு லா யஅதி இல்லா பில் கைர். நீங்கள் நல்லதை செய்தால் உங்களுக்கு அது நல்லவைகளைத்தான் கொண்டு வரும். கூலி என்பது வேறு. இந்த இடத்துல இப்போ உதாரணமா எடுங்க, நீங்க தர்மம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரான். இப்ப சில நேரங்களில் நாம் செய்கிற நல்ல கருமங்கள் நமது வாழ்க்கையிலே நல்ல விளைவுகளை தருகிறது. உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். 3 நபர்கள் குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பிரயாணம் போனாங்க. அவர்கள் இரவு தங்குறதுக்காக, அந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 நபர்கள் ஒரு குகையில போய் மாட்டிட்டாங்க. அந்த குகையில தங்குறதுக்காக போன நேரத்தில் அந்த குகையினுடைய அந்த அந்த வெளியேறக்கூடிய அந்த பாதை, குகைன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கும், ஒரு வழி தான் இருக்கும். அந்த வழி மூடிப்பட்டுட்டு, ஒரு கல் வந்து அந்த வழியை மூடிட்டு. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல பெரும்பாலும் மக்கள் சாவுறது தான் நடக்கும். அந்த கல் விலகி, இந்த குகையினோட பாறாங்கல் எல்லாம் சின்ன முன்ன கல் ஆகிக்காது, அது மனுஷர்கள் தூக்க முடியாத மிக பெரும் பாறாங்கல். அந்த கல் மூடிப்பட்டா மக்களுக்கு வெளியே வர இயலாது. 3 நபர்கள் என்ன செஞ்சாங்க, பிரயாணம் போனவங்க அந்த குகையில தங்குறதுக்கு போனாங்க, கல் மூடிப்பட்டுட்டு. இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணம். இந்த மழை காலங்களில் என்ன செய்யும், மண் சரிவுகள் வாரது, பாறைகள் உருண்டு கீழே விழுகிறது. இப்போ நேற்று முந்தின நாள் கூட ஸ்ரீலங்காவில் கொழும்புக்கும் கண்டி இன்னொரு ஊருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து கடுகண்ணாவன்ற ஒரு ஊரில் ஒரு பாறை, ஒரு மண் சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு 5-6 பேர் அங்கனே மௌத்தாய்க்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நிறைய நடக்கும். அப்போ பாறைகள் மூடிப்பட்டா உள்ள போய் சிக்கிக்கிட்டு அவங்களோட நிலைமை என்ன தெரியுமா, வெளியே வரையில. இந்த 3 நபர்கள் உள்ள போனாங்க, பாறை மூடிப்பட்டாச்சு. இப்போ அவங்க நினைக்கிறாங்க, இதுலேருந்து வெளியே வாரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம். ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. என்ன ஐடியா, நாம் அல்லாஹ்வுக்காக ஏதாவது செஞ்சிருப்போமா இல்லையா, அதை ஒருக்கா சொல்லி பார்ப்போம். அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நான் இதெல்லாம் உனக்காக செஞ்சேன், அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாறையிலேருந்து எங்களை காப்பாத்து அப்படின்ட்டு 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதில் முதலாவது நபர் சொல்றாரு, அதாவது ஒருவர் ஒரு கூலி வேலை செஞ்சார். கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் கூலி வாங்காம போயிட்டார். இந்த முதலாளி என்ன செய்யறாருண்டா, இந்த குகையில் இருக்கிறார் அந்த முதலாளி, இவருடைய கூலியை வெறுமனே பணமா வைக்காம அதற்காக என்ன செய்யறாரு, பெருப்பிக்கிறதுக்காக அதற்கான என்னது ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை வாங்கி அதை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. இது பெரும் பட்டியாக மாறிவிட்டது. ரொம்ப நாளைக்கு போறவங்க அந்த கூலி வேலை செஞ்சவர் மறுபடி வாரார். வந்து இந்த முதலாளிகிட்ட கேட்கிறார், நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டேன், நான் கூலி வாங்கலை, அந்த கூலியை திரும்பி தாங்கன்னு. உடனே இந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த நல்ல மனிதர், இதோ உன்னுடைய கூலி இருக்குதுன்னு ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் ஒரு பெரும் பட்டியை காட்டுறாரு. இவர் சொல்றாரு, என்ன நீங்க கேலி பண்றீங்களான்னு கேட்கிறார். நான் என்ன, கொஞ்சம் தானே எனக்கு நீங்க கூலி தரணும், நீங்க இவ்வளவு பெரிய இல்ல, உனக்காக நான் இதை என்ன செஞ்சேன், உருவாக்கி வைத்திருக்கிறேன், கொண்டுட்டு போ அப்படின்றார். அப்ப இதை உண்மையிலே அவர் எதற்காக செய்தார் தெரியுமா, அல்லாஹ்வுக்காக செஞ்சார். அவர் கூலிக்காரன், அவன் சம்பளத்தை விட்டுட்டு போச்சான், அதுக்காக ஏதாவது நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுப்போன்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு போறாரு. அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் சொல்றார், யா அல்லாஹ் இதை உனக்காக தான் நான் செஞ்சேன், யா அல்லாஹ் இதை உனக்காக செஞ்சது உண்மையா இருக்கும்டா, யா அல்லாஹ் இந்த பாறையிலேருந்து நாங்கள் வெளியே போறதுக்கான வழியை காட்டுன்னு. அந்த பாறை கொஞ்சம் நகருது, ஆனால் போக முடியாது. 2வது நபர் சொல்றார், என்னோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க,
நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு நாள் சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் இரவு நான் ஆடு மேய்க்கிறதுக்கு, ஆடுகளுக்கு அந்த சாப்பாடு தட்டிக்கிட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன். வந்து பார்க்குற நேரத்தில் என்னுடைய தாயும் தகப்பனும் தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். எப்பவும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு தான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது என் வழக்கம். இது அல்லாஹ்வுக்காக செஞ்சு வரேன். அப்போ பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், அவங்க எப்போ விழித்தெழுவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எழும்பலை. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடு கேட்டு அழுகுறாங்க. பிள்ளைகள் அழ நான் என்னுடைய தாய் தகப்பனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க எழும்பும்போது காலை ஆகிவிட்டது. நான் இரவு உணவை காலையில் கொடுக்குறேன். அவங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் சாப்பிட்டோம். யா அல்லாஹ், இதை உனக்காக செஞ்சேன். இது உண்மையிலே உனக்காக நான் செய்திருந்தால் இந்த பாறைங்களுக்கு வெளியே போகிறதுக்கு நான் அகற்றுவாயாகன்னு கேட்குறாங்க. பாறை இன்னும் கொஞ்சம் விலகுது, அப்பவும் போகலாது. மூன்றாவது ஒரு நபர் அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே பெண்களிலேயே எனக்கு மிக விருப்பமான ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தாள். ஆனால் அந்த பெண்ணை ஒரு தவறான ஒரு பாதையிலே நான் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக நான் நிறையவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரலை. அதாவது மானக்கேடான ஒரு விஷயத்தில் தவறான முறையில் அந்த பெண்ணை அடையணும்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசி மட்டும் அந்த பெண் என்ன செய்யலை, மானக்கேடான விஷயத்துக்கு சம்மதிக்கலை. கடைசியாக ஒரு நாள் ஒரு வறுமையான ஒரு நிலைமை அந்த பெண்ணுக்கு வந்தது. அந்த பெண் என்னை தேடி வந்து, நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலுமான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இட்டேன். நான் அதாவது உங்களுக்கு பணம் தாரேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் என்னுடைய தவறுக்கு உடன்படணும் அப்படின்னு. அந்த பெண் வறுமை தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்கண்டா, ஓகே நான் உங்களோட தவறான விஷயத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் பண்ணி பணத்தை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த தவறான விஷயத்தை நெருங்குவதற்காக இந்த ஆண் அந்த பெண்ணை நெருங்குகிறார். உண்மையிலே அந்த பெண் உண்மையா சொல்லலை. அவருக்கு இதை விட வேறொரு ஆப்ஷன் இல்லை. சில நிர்பந்தம் தவிர்க்க முடியல. அந்த வறுமையான சூழ்நிலையில இவருடைய இந்த தவறான ஆசைக்கு இணங்குவதை தவிர வேறொரு முடிவு அந்த பெண்ணுக்கு தெரியல. கடைசியாக என்ன செய்யறாங்க, அந்த பெண் என்ன செய்யறாங்கடா, வாராங்க அந்த ஆணுகிட்ட வந்து. அவர் தவறான ஒரு விஷயத்துக்காக இறங்குற அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள், உனக்கு உரிமை இல்லாத ஹராமான விஷயத்துக்கு நீ நெருங்காதே என்று அந்த பெண் சொல்லுகிறாள். அந்த நேரத்தில் இந்த நபர், இந்த பணம் கொடுத்தவர், அல்லாஹ்வின் பயத்தின் காரணமாக அந்த செயலிலிருந்து விருண்டோடுகிறார். கொடுத்த பணத்தையும் திரும்பி வாங்கலை. அவர் சொல்றார், யா அல்லாஹ், உனக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். நான் உண்மையிலேயே உனக்காக இதை செய்திருந்தால் இந்த ஆபத்தான சூழ்நிலை எங்களை காப்பாற்று அப்படின்னு. அந்த பாறை விலகுகிறது. 3 பேரும் வெளியே வராங்க. இப்ப அவங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான், பரிசா சொர்க்கத்தில் மறுமையில கிடைக்கிற அந்த நன்மை இல்லை, இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஹைரை கொண்டு வந்தானா இல்லையா? அப்ப இதுதான் அல் ஹைரு லா யஅதி பில் ஹைர். நீங்கள் செய்கிற சரியா? அதாவது அல் ஹைரு லா யஅதி பில் ஹைர். ஹைர் என்பது ஹைரை தவிர வேற எதையும் கொண்டு வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதற்கான விளக்கம் இதுதான். இதே மாதிரி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒன்று. அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா ஹும் அஹ்லுல் மஅரூஃப் ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலே நல்லவர்களாக இருந்தவர்கள், நல்லவைகளை செய்தவர்கள், மறுமையிலும் அந்த நல்லவைகளுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பார்கள். இந்த உலகத்தில் ஹைர்களுக்கு சொந்தமானவர்கள் மறுமையிலும் ஹைர்களோடு தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இதை சூரா அன்-நபா என்கிற 78வது அத்தியாயத்தில் சொல்ற நேரத்தில் முத்தகீன்களுக்கு மறுமையில் வழங்கப்படக்கூடிய கூலியை பற்றி சொல்றான். எப்படி சொல்றான்? இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு மஃபாஸா, வெற்றி இருக்கிறது அல்லது வெற்றி பாக்கியம் கிடைக்க இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
ஹதாயிக வ அஅனாபா, அவர்களுக்கு அங்கே தோட்டங்களும் கொடி முந்திரி கிரேப்ஸ் இருக்குது, அதாவது அந்த முந்திரி பழங்களும் அங்கே அவர்களுக்காக இருக்கிறது. வ கவாயிப அத்ராபா, சம வயதையுடைய கன்னி பெண்களும் அவர்களுக்காக இருக்கிறார்கள். வ கஅஸன் திஹாகா, பானங்கள் நிரம்பிய கிண்ணங்களும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிذாபா, அங்கே அவர்கள் வீணானவைகளை செவியேற்க மாட்டார்கள், பொய்யானவைகளை செவியேற்க மாட்டார்கள். ஜஸாஅன் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா, இது அவர்களுடைய ரப்பிடமிருந்து அவர்கள் செய்த செயல்களுக்காக கணக்கிடப்பட்ட கூலியாகும். அவங்க என்னத்தை செஞ்சாங்களோ அந்த செயல்களுக்கு அல்லாஹ் கணக்கிட்ட ஒரு கூலியை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதே வசனத்துல அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இன்னும் ஒரு செய்தி சொல்றான், ஜஸாஅம் விஃபாகான்னு சொல்றான். ஜஸாஅம் விஃபாகாண்டா என்னடா, அவர்களுடைய செயல்களுக்கு தோதுவான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது விஃபாகான்றது சூட்டபிளான, பொருத்தமான, அவங்க என்ன செஞ்சாங்களோ அது கேட்டாற்போல் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்ஜெக்டை நீங்க முழுசா புரியணும்டா இதுல சொல்லப்படுற ஹதீஸ்கள் அல் குர்ஆனிய வசனங்களை நீங்க முழுமையாக தொகுத்து விளங்கிக்க போறதுதான் ஜஸாஅம் விஃபாகாண்டா என்னன்னு தெரியும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் அக்கிரமக்காரர்களை, காபிர்களை, தீயவர்களை எதிர்பார்த்திருக்கிறது. லித்தாகீன மஆபா, அதாவது வரம்பு மீறியவர்களுக்கான ஒதுங்குமிடமாக அல்லாஹ் நரகத்தை ஆக்கியிருக்கிறான். லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அங்கே அவர்கள் காலம் காலமாக நிலையாக அவர்கள் அங்கே தங்கி இருப்பார்கள். லா யதூகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா, அங்கே அவர்களுக்கு குளிர் இல்லை, குளிர்பானங்கள் இருக்காது, அங்கே அவர்கள் குளிர்ச்சியை உணர மாட்டார்கள். இல்லா ஹமீமம் வ கஸ்ஸாகா, அதாவது கொதிக்கக்கூடிய நீரையும் அந்த அதாவது இந்த புண்ணுலேருந்து வரக்கூடிய அந்த சீல்னு சொல்லுவாங்களே அந்த சீலையும் தவிர அவர்களுக்கு அங்கே பானங்கள் கிடைக்காது. ஜஸாஅம் விஃபாகா, இது அவர்கள் செய்த செயல்களுக்கேற்ற கூலியாகும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில கொடுக்கிறான். இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான், நம்ம செய்யற தப்பான விஷயங்களுக்கு அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்பதை பற்றி அவர்கள் எந்த விதமான கரிசனையும் செய்யவில்லை. வகذبوا بآياتنا கிذாபா, நம்முடைய வசனங்களை அவர்கள் ஒரேடியாக பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றான். அப்ப மனிதன் எதை செய்கிறானோ அதற்கு ஏற்பதான் அவனுடைய நன்மையும் கிடைக்கும், தண்டனையும் கிடைக்கும். அவன் கொஞ்சமாக தீமை செய்திருந்தால் அதிகமாக அங்க என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா அங்கு ரெட்டிப்பான தண்டனையை கொடுக்க மாட்டான். அவன் செய்த தீமையை அல்லாஹ் மன்னிப்பானே தவிர கூட்ட மாட்டான். ஆனால் நன்மை கொஞ்சமாக செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் பல மடங்காக அங்கே கொடுக்கிறான். அப்ப நன்மையை பொறுத்தவரையும் அவன் செய்ததை விட அதிகமாக அங்கே அடைந்து கொள்கிறான். தீமையை பொறுத்தவரையும் சில போது அவன் மன்னிக்கப்படுகிறான், சில போது அவனுக்கு அந்த தீமைக்கு ஏற்ற கூலி வழங்கப்படுகிறது, தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இதனால ரசூலுல்லாஹ் ஒரு சில செயல்களை சொல்றாங்க. பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்க ஒரு விஷயங்களை செய்வாங்க, சில நேரம் அதில் இஹ்லாஸ் இருக்காது. மற்றவர்கள் அதை ஒரு என்ன சொல்ற ஒரு விளம்பரத்துக்காக செய்யுது, அல்லது பிறருக்கு நம்முடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக, அல்லது பிரபலம் அடைகிறதுக்காக, அல்லது மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதற்காக இஹ்லாஸ் இல்லாமல் சில விஷயங்கள் செய்யப்படும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது குர்ஆன் ஓதுறா இருந்தாலும் சரி, அல்லது இது மாதிரியான மார்க்க பிரச்சாரம் செய்வதா இருந்தாலும் சரி, தர்மம் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, சமூக சேவை செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பி, யார் விளம்பரத்துக்காக ஒன்றை செய்கிறானோ அந்த விளம்பரத்துக்கான விளைவுகள் அவனுக்கு கிடைக்கும். மக்கள் பாராட்டுவாங்க, மாஷா அல்லாஹ் எப்படி டேலண்ட் தெரியுமா, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா, எப்படி தர்மம் செய்கிறா தெரியுமா என்று மக்களுக்காக அவர் மக்களுடைய அந்த காதில் அவங்க மக்கள் புகழோனத்துக்காக செய்திருந்தால் அந்த புகழ்ச்சி உலகத்திலே கிடைத்துவிடும். அதே போல முகஸ்துதிக்காக பிறருக்கு காட்டுவதற்காக ஒருவர் செய்தால் அந்த பிறர் என்ன செய்வாங்க, அவரே அதுக்காக புகழ்ந்துருவாங்க. அப்ப நீங்க நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்தால் நன்மை கிடைக்கும்.
நீங்க விளம்பரத்துக்காக செய்தால் அந்த விளம்பரத்தில் நீங்க சக்சஸ் ஆவீங்க. முகஸ்துதிக்காக செய்தால் மக்கள் புகழ்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில 6499 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹ் வமன் யுராஇ யுராஇல்லாஹ். யார் விளம்பரத்துக்காக ஒரு செயலை செய்யறானோ அவன் அந்த விளம்பரத்தை தான் அடைந்து கொள்வான். அவனுக்கு விளம்பரம் கிடைச்சிட்டு மக்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா பாராட்டுவாங்க. யார் முகஸ்துதிக்காக ஒன்று செய்யறானோ மக்கள் முகஸ்துதி பாடுவார்கள். பா இப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்தில் சரி கிடைக்குமா? இல்லை. இந்த கூலி என்ன கூலி? நீ செஞ்சதுக்கு ரிசல்ட், உன்னுடைய செயலுக்கு அல்லாஹ் அதே பதில தந்தான். வழங்குதா சொல்றது? இதுதான் அந்த செயலுக்கேற்ப கூலின்னு சொல்றது. நீங்க எதை செய்றீங்களோ அதுவே ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். புகாரில இந்த செய்தியை பார்க்கலாம். இதே செய்தியை புகாரில 7152 இலக்கத்திலே நீங்க பார்க்கலாம். மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி யௌமல் கியாமா. யார் விளம்பரத்துக்காக ஒன்றை செய்தானோ அல்லாஹ் விளம்பரப்படுத்தி விட்டுருவான். அவ்வளவுதான். உனக்கு அங்க அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்காது. யார் ஒன்றை அதாவது பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அது பிறருக்கு காட்டுவதற்காகவே பயன்படும். அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. புகாரில 7152 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இது நல்ல விஷயங்கள்ல நாம் எதை செய்கிறோமோ அதற்கேற்றால் போல் நாம் செய்கிற அதே செயலே நமக்கு விளைவாக தரப்படுகிறதாக சொல்லப்படக்கூடிய நபிமொழிகளை நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி சில விஷயம் இருக்குது. நாம் சில தவறான நடவடிக்கைகளை நம்ம செய்கிறோம், பாவமான விஷயங்களை செய்கிறோம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறோம். அதுக்குரிய ரிசல்ட் அதே மெத்தட்ல அல்லாஹ் தாரோம். அதுக்கு உதாரணம் நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொதுவாக இந்த சூசைட் அப்படின்றது இஸ்லாமிய சமுதாயத்தில் அது இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்தில் யாராவது சூசைட் பண்றாங்களா இருந்தா அவர்கள் இந்த உலகத்திலேயே மாபெரும் கோழைகள். எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இது நடக்கல என்று யாராவது அதாவது தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றால், தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டார்கள் என்று சொன்னா இந்த உலக வழக்கில் அவன் தான் ஆகப்பெரிய கோழை அப்படிதான் சொல்லணும். ஆனா ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், அவன் விரும்பாத விஷயங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்தாலும், அவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும், அவன் எந்த ஒரு நிலையிலையும் அவன் தன்னை மாய்த்து கொள்வதற்கு அவன் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். இந்த உயிர் நம்மட இல்லது, நம்ம நினைச்ச நேரத்துக்கு அதை போக்கி கொள்றதுக்கு. அப்படித்தானே? ஒரு ஆள் மௌத்த அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா? யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, என்ன மௌத்தாக்கு என்று கேட்கலாமா? கேட்கலாமா? கூடாதா? கூடாது. அப்படி கேட்கணும்னு தோணினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு துவா ஒண்ணுக்குது. அல்லாஹும்ம ஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ் வாழ்வதுதான் எனக்கு சிறந்தது என்று இருந்தால் என்ன வாழவை, மௌத்தா போறதுதான் எனக்கு சிறந்தது என்று இருந்தா யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கு. அப்படி கேட்கலாம். அல்லாஹும்ம ஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. அப்படி கேட்கலாம். யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கு என்று கேட்கப்படாது. அல்லாஹ் நமக்கு தந்த உயிரை அவன் நமக்கு எழுதியிருக்கிற அந்த அஜல், அது நம்ம தற்கொலை செஞ்சாலும் அதான் அஜல். ஆனா நாமளாக என்ன செய்யக்கூடாது, அந்த உயிரை போக்கிக் கொள்ள கூடாது. ஏன்? உயிர் நம்மட இல்லை, அவன் எடுக்கிற நேரம் தான் உயிர் போகும். உங்களுக்கு வாழ பிடிக்கலண்டா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வது சிறந்ததுன்னா என்ன வாழ வைன்னு கேட்கணும். அதான் ஃபர்ஸ்ட். சாகடின்னு முதலாக கேட்கல. யா அல்லாஹ் மௌத்தாகுவது எனக்கு சிறந்தது என்று இருந்தால் என்ன மௌத்தாக்குன்னு கேட்கலாம். அப்படித்தானே? சில பேர் என்ன செய்றாங்க, தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 8வது ஹதீஸாக இதை பார்க்கலாம். எப்படி? மன் தரத்தா மின் ஜபலின் ஃபகதல நஃப்ஸஹு. யார் மலையிலிருந்து பாய்ந்து, உயரத்திலிருந்து பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறாரோ ஃபஹுவ ஃபீ நாரி ஜஹன்னம், அவர் நரகத்திலே இருப்பார். யதரத்தா ஃபீஹி. அதே மாதிரி மலையிலிருந்து பாஞ்சிக்கிட்டே இருப்பார். சாவுவரா? இங்க செத்தார் தானே ஒரு முறை, அங்க மலையிலிருந்து உழுவாரு. சாவுவரா? சொல்லுங்களேன், சாவுவரா இல்லையா? யாராவது சாவுவாருன்னு சொல்றீங்களா? மலையிலிருந்து அங்க விழுந்தா சாவத்தானே வேணும். சாவுவாங்களா இல்லையா? சாக மாட்டாங்க. ஏன் சாக மாட்டாங்க? நரகத்துல சாவு இல்லை. வயதீஹில் மௌத்து மின் குல்லி மகானின். எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு மரணம் வரும். வமா ஹுவ பிமையித்தின். மௌத்தாக மாட்டாங்க. ஆனா குல்லமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் எங்களை அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து வெளியாக்கு,
அல்லது எங்களை மௌத்தாக்கிட்டு கேட்பாங்க. அல்லாஹ் சொன்னா மௌத்துன்றது இல்லைங்க. அப்ப அங்க மௌத்து இல்லை. அப்ப நாளைய மறுமையில இந்த உலகத்துல ஒரு மனிதன் மலையில இருந்து குதிச்சு செத்து போனான்னு சொன்னா அவன் வேலை நிரந்தரமா மலையில ஏறுறது குதிக்கிறது. அதான் அவன் தண்டனை. நரகத்துக்குள்ள, அதுவும் கூழ இடத்துல இல்ல, அந்த நரகத்துக்குள்ள மலையில ஏறுறது குதிக்கிறது, மலையில ஏறுறது குதிக்கிறது. இது என்னது? அவன் செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் அவன் செயலையே பனிஷ்மெண்ட் கொடுத்ததான் இது. நீ அத்தனை செஞ்சா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி? ஒமன் தஹஷா சும்மன், நஞ்சை அருந்து யாராவது சாப்பிட்டால், அதை சாப்பிட்டு அவன் தன்னை மாய்த்து கொண்டால் ஃபசும்முஹு ஃபி யதிஹி யதஹஸ்ஸாஹு ஃபீ நாரி ஜஹன்னம் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, அவன் அந்த நஞ்சை அருந்திக் கொண்டே இருப்பான். அந்த நஞ்சு அருந்துனா என்னென்ன வேதனை எல்லாம் இருக்குமோ அந்த வேதனை நெருப்புக்குள்ளேயும் இருக்கும். ஏற்கனவே நெருப்பு, அந்த நெருப்புக்குள்ள இந்த வேதனையும் அவன் அனுபவித்துக் கொண்டே இருப்பான். ஹாலிதன் முஹல்லதன், கொஞ்ச நாளைக்கு அல்ல, அவன் நிரந்தரமாக அவன் தண்டனை தான். ஒமன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின், யாராவது ஒரு இரும்புகளால் தன்னை அடித்து அல்லது குத்தி அவர் தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டால் அவர் நரக நெருப்பிலே அந்த இரும்புகளால் அவரை அடிச்சுக்கிட்டே அவரை இருப்பார். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் நான் சொன்னேன், அவங்க செஞ்ச எதை செஞ்சாங்களோ அதுதான் அவங்களோட பனிஷ்மெண்ட். இதுதான் இந்த தலைப்புட மெயின் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கும் இந்த தலைப்புட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நீங்க பாருங்க, அதே மாதிரி நான் சொன்னேன், சில மனிதர்கள் ஒவ்வொரு வகையான நன்மையை செய்வாங்க, ஒவ்வொரு வகையான தீமையை செய்வாங்க. இப்போ நான் உதாரணமாக கேட்குறேன், மாஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் சகோதரர்கள், அப்படித்தானே? சகோதரர்கள், டவுட்டா? இல்லை தானே? இல்லை. யாராவது சொல்லணுமா? இல்லை நாங்கள் சகோதரர்கள், அவர் வேறு ஜமாத்து, இவர் அப்படின்னு சரிக்கா? இல்லை தானே? அதெல்லாம் அவங்கவுங்களோட இஷ்டம். சிலது தப்பாக விளங்குவாங்க, சரியாக விளங்குவாங்க. இதெல்லாம் இங்கே பார்க்குறல. அவங்கவுங்க விளங்கின அடிப்படையில் தான் நாளைய மறுமையில் நமக்கு அல்லா இடத்துல கூலி. ஒரு ஆள் விளங்காம ஒரு பிழையான ஒரு விஷயத்தில் இருக்கிறார், செஞ்சிட்டார், அல்லாஹ் நரகத்துக்கு போடுவானா? இல்லை. தெரியாம செஞ்சா இல்லை. முதல்ல நம்மட வேலை என்னென்றால், ஒரு ஆள் தப்பு செய்யறாருன்னா இகாமத்துல் ஹுஜ்ஜா, அவருக்கு இதாப்பா ஆதாரம், இந்தாக்கி குர்ஆன் வசனம், இந்தாக்கி ஹதீஸ், நீங்க சிறப்பில்லை, அப்படிதானே? இன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்து போச்சுன்னா, இயக்க ரீதியாக இது சரி அது சரி அப்படி போறாங்க. அது பிழை. இயக்கத்தை தூக்கி போடுங்க. என்னதை பாருங்க, அல்லாஹ் இதை சொல்றான்னு பாருங்க, அல்லாஹ்வோட தூதர் இதை சொல்றாங்களான்னு பாருங்க. இந்த வழிமுறையைத்தான் சஹாபாக்கள் பின்பற்றினாங்களான்னு பாருங்க. மூமின்களுடைய பாதை எதுன்னு பாருங்க. அதுதான் ஹக்கு. இதை விட்டு போட்டு அவர் அதில் இருக்கிறார் இதில் இருக்கிறார் அந்த இல்லை. அப்ப நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரு சகோதரர் தவறு செஞ்சிட்டாரு, நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட வேலை என்ன செய்யணும்? தவறு செஞ்சிட்டாரு, உங்களுக்கு நல்லா தெரியுது தவறு செஞ்சிட்டாரு, என்ன செய்வீங்க? தடுக்கிறது ஒண்ணும். முதலாவது அவரை தவறை நீங்க மறைக்கணும். நீங்க என்ன செய்யணும்டா, குற்றவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஒரு ஆள் பகிரங்கமா விபச்சாரம் பண்ணிட்டாருன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் தான் அவர் திருமணம் முடிச்சவராக இருந்தா கல்லடிச்சு கொன்றுவாங்க, அப்படிதானே? அவர் திருமணம் முடிக்காதவராக இருந்தா அவருக்கு ஹத்தடிக்கப்படும், கசையடி வழங்கப்படும், அப்படித்தானே? இது இல்லாம ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அவன் தவறு செஞ்சா அடுத்த முஸ்லிமுடைய கடமை என்னன்னா மறைக்கணும். ஒரு நாளும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இல்ல செஞ்சதை தான் நாங்க பேசுறோம், நாங்க இல்லாத்தையா பேசுறோம். இன்னைக்கு தவறு செஞ்சா இப்படியே இருக்கிறாங்க கீபோர்டை வச்சுக்கிட்டு, இந்த விஷயம் இங்க என்ன நடந்து தெரியுமான்னு சொல்லி பட்டு. இன்றைக்கு மீடியான்ற இந்த சோசியல் மீடியா ஒரு பக்கத்தில் நமக்கு நல்ல விஷயங்களை தருகிறது, அதை நல்லா பயன்படுத்தினா தரும். இன்னொரு பக்கத்தில் பட்டு மோசமான விளைவுகளை தருகிறது. என்ன? உடனே அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்டா, ஒரு மெசேஜ் தானே வந்ததை ஃபார்வர்ட் பண்றேன், ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது சோழனே. ஏண்டா, ஒவ்வொரு உறுப்புகளும் நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். உங்களோட கைகளால நீங்க ஒரு மெசேஜை நீங்க ஃபார்வர்ட் பண்ணினீங்க, ஆனா உங்களுக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, வந்தது நான் ஷேர் பண்ண அவ்வளவுதானே. பார்த்தா அதாவது நீங்க ஒரு மார்க்க பயானை போட்டு பாருங்க, ஒரு 200 பேர் 300 பேர் 400 பேர் 500 600, சில கொஞ்சம் பாப்புலரான ஆள் கண்டா ஒரு 1K 2K தான். கேவலமான விஷயத்தை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். 105 205 நீங்க சும்மா ஒரு விஷயத்த ஒரு நீங்க இப்படி போடுங்க, இன்னாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று போட்டு நீங்க போட்டு பாருங்க பார்ப்போம். அதை பார்க்காத வியூவர்ஸை பார்த்தா எத்தனை 200 300 எல்லாம் போகும், KM எல்லாம் போகும். சில யூடியூபர்கள் இருக்கிறாங்க, உண்மையிலே சொல்ல போனா கேடு கட்ட கலாச்சாரம் நம்ம முஸ்லீம்கள்லையும் கொஞ்சம் படிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் அந்த பொம்பளையோட உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு இது போடுவார், சினிமாக்காரனோட தோளுக்கு மேலே போடுவார், வைஃபை கொண்டு வச்சுக்கிட்டு ஷோ காட்டிட்டு இருப்பார். ஏன்னா இவ்வளோ கேவலமான வேலை. இதுக்கு பார்த்தா அவர் ஒரு பெரிய யூடியூபராம், அங்கே போய் முதலே தின்றாரு, இங்கே போய் பண்ணியை தின்றாரு, இங்கே போய் குரக தின்றாரு. பார்க்குறோமா இல்லையா? கேவலங்களுக்கு இன்னைக்கு மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா? இதுதான் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் உள்ள
ஏன்னா ஆள் பெரிய பாப்புலரா, என்னடா பாப்புலர்னு பார்த்தா என்ன, அதாவது ஒட்டுமொத்தமான கேவலங்களை செஞ்சா அவன் ஃபேமஸ் ஆன ஆளும். சுப்ஹானல்லாஹ், உலகம் அப்படி மாறிக்குது. மூமின்கள் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு முஸ்லிமுடைய குறையை நம்ம கேள்விப்பட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மூமின் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்னடா, அவன் யுஹத்திஸ பிக்குல்லி மா சமிஅ, காதுல கேட்கறதெல்லாம் சொல்லிடுறான். சும்மா சொல்ல, என்ன உங்களுக்கு தெரியுமா விஷயம்? இல்லையே தெரியாத, என்னப்பா உங்களுக்கு மட்டும்தான் தெரியல, பார்த்தா அவர் தான் எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் போய் சொன்னது உங்களுக்கு மட்டும்தான் தெரியல, உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுமா, சொன்னால் இவர் தானே, அதனால எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்னு செய்திகளை பரத்துறாங்க. யார்ப்பா சொன்னது? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. கால வக்கீல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயம் என்ன? எதையாவது ஒரு செய்தியை சொல்றது. யார் சொன்னது? கால, என்னால் சொன்னார். கீழ, இப்படித்தான் சொல்றாங்க. அப்படி சொல்லலாமா? பரத்தக்கூடாது. ரைட். இப்படி பரத்தினால் என்ன நடக்கும் அது பார்க்கணுமா இல்லையா? இதான் நீங்க சப்ஜெக்ட். நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த ஹதீஸை நம்ம முழுசா கொஞ்சம் படிப்போம். நீங்க புகாரில 2442 ஹதீஸை பாருங்க. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யظ்லிமுஹு, அந்த முஸ்லிமுக்கு என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் பண்ண மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அவன் எதிரிகளிடத்திலே அவனை ஒப்படைக்கவும் மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிதானே? சொல்லி போட்டு சொல்றாங்க, மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, உங்களில் யார் தன்னுடைய சகோதரனின் தேவையில் ஈடுபடுகிறானோ, ஹதீஸ்ல வருது. ஈடுபட்டா என்ன கிடைக்கணும்? சும்மா சொல்லுங்க. நீ அடுத்தவன சகோதரன் தேவையில் ஈடுபட்டா, இந்த ஹதீஸ்ல அடுத்த பகுதியை நான் சொல்லல. இப்ப நீங்க சொல்லுங்களேன், என்ன கிடைக்கணும்? நீங்க சொல்லாங்க. புதுசா யார் சொல்லுங்க. அப்போ புதிய சகோதரர், புதுசுனா நீங்க எல்லாம் புதுசு இல்லை, வாரவங்க தான். நீங்க சும்மா சொல்லுங்களேன், நீங்க அடுத்தவன் சகோதரன் தேவையில் ஈடுபட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சும்மா ஒரு காமன் சென்ஸ்ல பேசுங்க. பிள்ளைய சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அப்படித்தானே? நன்மை கிடைக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார், என்ன கிடைக்கும்? சும்மா சொல்லுங்க. அதான் ஹதீஸ். நன்மை கிடைக்கும். நீங்க சொல்ற விஷயம் சரி, பிழை இல்லை. மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, யார் ஒரு சகோதரனின் தேவையில் ஈடுபடுகிறானோ, கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் தேவையில் ஈடுபடுறான். இதுதான் செய்யறதுக்கு அதே அல்லாஹ்வுடைய பரிசு. என்ன, நீ அடுத்தவன் விஷயத்துல ஈடுபடுறியா? பயப்படாத, ஓண்ட விஷயத்துல நான் இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், நம்மட விஷயத்தை நம்ம செஞ்சா ஒழுங்கா செய்வோமா? நம்மளை படைச்சவன் செஞ்சா ஒழுங்கா செய்வானா? நம்மட விஷயத்தை நாம செஞ்சா நல்லா செய்வோமா? நாம் படைத்தவன், நம்மளை அல்லாஹ் படைச்சானே, அந்த அல்லாஹ் செஞ்சா ஒழுங்கா செய்வானா? அல்லாஹ் செஞ்சாதான் ஒழுங்கா செய்வான். உண்மையாகவே சுயநலம் ஒருத்தன்ட்ட இருந்தா அவன் பிறருடைய விஷயத்துல கவனம் எடுக்கும். அது ஒரு சுயநலம் தானே. நம்மட வேலையை செஞ்சா ஒழுங்கா செஞ்சுக்க மாட்டோம். ஆனா படைச்ச ரப்பு நம்மட வேலையை செஞ்சா சரியா செய்வான். அப்படித்தானே? இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். சும்மா ஜமாத்தில் போன சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு இதுக்காக சொல்றேன். அவர் திடீர்னு வசதி இல்லாத ஆள், ஜமாத்தில் போயிட்டார். ஜமாத்தில் போனால் ஏதோ நல்ல விஷயம், மக்களுக்கு நல்லது சொல்றதுக்காக அவர் போயிருக்கிறார். வீட்டில் ஒய்ஃபுக்கு அந்த பிரசவ குழந்தை கிடைக்கிற டைம். இவர் 3 மாதம் ஜமாத்தில் பெய்த்து வரக்குள்ள 1 மாதம் குழந்தை வீட்டில் இருக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் ஏசுறானா ஏச்சி, உனக்கு தேவையா இது? நீ ஜமாத்தில் போய புள்ள கிடைக்கிற நேரத்தில் யாரா ஜமாத்தில் போனான்? அப்போ அவர் சொன்னாராம், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், நான் இருந்திருந்தா எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் ரூபா காசு தேவைப்பட்டிருக்கும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே இல்லாமல் என் குழந்தை வீட்டில் இருக்குது. அப்போ ஏண்ட விஷயத்தை அல்லாஹ் பார்த்து தானே இருக்கிறான் அப்படின்னு. இது சரியா பிள்ளையான்றது அல்ல. பொதுவாக இது மனிதன், நம்ம அடுத்தவண்ட வேலையில் நமக்கு என்னது தேவையில்லா வேலை, நம்மட வேலையை பார்த்துட்டு இருப்போமே. சில ஆளுக்கு அப்படித்தான் சொல்றது, நமக்கு என்னது தேவையில்லா வேலை, நம்முடைய வேலையை பார்க்கறதானு. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது ஹதீஜா நாயிட்ட வராங்க பிரச்சனையான நேரத்தில். உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் என்ன சொல்றாங்க? எனக்கு ஏதோ நடந்துட்டு போத்துங்கன்றாங்க. ஹதீஜா நாய் என்ன பதில் சொன்னாங்க? வல்லாஹி லை யுஹ்ஸீகல்லாஹு அபதன், அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், பயப்படாதீங்க. ஏன்? இன்னக லதஸிலு ரஹீம், சொந்தங்களோட நீங்க எவ்வளவு அழகா சேர்ந்து நடக்கிறீங்க. தஹ்மிலுல் கல், அடுத்தவங்களோட பிரச்சனை நீங்க எவ்வளவு தூக்கி சுமக்கிறீங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஹதீஸ்கள்ல குர்ஆன் வசனங்கள் எல்லாம் பார்த்தா சொன்னாங்க. இல்ல, நல்லது செஞ்சா நல்லது தான் கிடைக்கும் என்பது பொது அறிவு.
ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் பிறருடைய தேவையில் இருக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் இருக்கிறான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை யாராவது நீக்கி வைத்தால், கஷ்டத்தில் இருக்கிறவன கஷ்டத்தை போக்கிவிட்டால், ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள்ல சேம் ஸ்டைல் அவருக்கு நன்மை கொடுக்குறான். என்ன நன்மை? அந்த கியாமத்துல என்ன உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமோ அதை அல்லாஹ் நீக்கிடுவான். எதுக்கு நீக்கலாம்? நீ உலகத்தில் அந்த வேலை செஞ்சா தானே, அதே வேலையை அல்லாஹ் மறுமையில செய்யறான். இதுக்கு தான் சொல்றது செயலுக்கேற்ற கூலி. நீ செஞ்ச வேலை பிறர் மக்களுடைய கஷ்டத்தை நீ நீக்க பாடுபட்டான், அல்லாஹ் என்ன செய்யறான்? உன்னுடைய கஷ்டங்களை கியாமத்து நாள்ல, இங்க இல்ல, இங்க கஷ்டம்டா மறுமையில என்ன கிடைக்கும்னு தெரியாது, அங்க உள்ள கஷ்டத்தை போக்குறது மிக பெருமதியான ஒரு வேலையை அல்லாஹு தஆலா சொல்றான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கிறானோ சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. இன்னொரு ஹதீஸ்ல வருது ஃபி துன்யா வல் ஆখিরা, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் அவன் குறையை மறைச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, நாமெல்லாம் மனிதர்கள் தானே, நமக்குள்ள எத்தனை குறை இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன் தானே, எனக்கிட்ட எத்தனை குறைக்கும்? உங்களுக்கு வேண்டாம் தெரியாமல் எத்தனை விஷயம் வைக்கலாம். இருக்குமா இல்லையா? மனுஷன்டா கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னு நான் சொன்னால் நான் மனுஷனே இல்லை. அதே மாதிரி இருக்குமா இல்லையா? நம்மளோட குறைகள் நமக்கு வெளியே தெரியாத வரையும் நமக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை வச்சுக்கிறோம். நம்மளோட குறை வெளியே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நம்மளோட குறை வெளியே, அல்லாஹ் நாளைய மறுமையில் சில நபர்களை அப்படியே ரகசியமா திரையை போட்டு விசாரிக்கிறான். அவன் குத்தம் செஞ்சவன் நிறைய செஞ்சுக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் தோளில் கையை வச்சு கேட்குறான், தாரிஃபு தம்ப கதா, தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் செஞ்சிய உனக்கு தெரியுமா? இந்த பாவம் செஞ்சிய தெரியுமா? இது தெரியுமா? இவன் நினைக்கிறான் நமக்காவது சொர்க்கமாவது, நினைச்சும் பார்க்கல, நான் முடிஞ்சு அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஏன்னா சொல்ல 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 ஒன்று ரெண்டு இல்லையே, தாரிஃபு தம்ப கதா, தாரிஃபு தம்ப கதா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் நினைக்கிறான் முடிஞ்சு போச்சு நம்மளோட கதை அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்லான், உன்னை நான் மன்னிச்சுட்டேன்றான். ஏன் மன்னிச்சான் தெரியுமா? அந்த தவறை பகிரங்கமாகவும் செய்யலை. புரியுதா உங்களுக்கு? ஆகவே நாம் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைச்சா நம்மளோட குறையை அல்லாஹ் மறைக்கிறான். அப்போ யாராவது ஒரு முஸ்லிமுடைய குறையை வெளியில பேசிக்கிட்டு தெரியுறாங்கண்டா அவங்ககிட்ட குறை இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளோட குறை இருக்கும்போது நம்மள பேச்சில் தவறு விடுறோம், நம்மளோட அஹ்லாக்கில் தவறு விடுறோம், அப்படித்தானே? நம்முடைய சில நடவடிக்கையில் தவறு விடுறோம், செயல்களில் தவறு விடுறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நான் நல்லவர்களில் இருக்கிறேனா இல்லையோன்னு தெரியாது, நான் நல்லவனை விரும்புகிறேன் அல்லாஹ், நல்லதை நான் செய்கிறனோ இல்லையோ தெரியலையா அல்லாஹ், அதை நான் விரும்புகிறேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பிறருடைய விஷயங்களை நாம் கேவலப்படுத்துறதுல முன்னணியில் என்னண்டா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை கேவலப்படுத்துவான். நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். ஆகவே நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான ரிசல்ட்டையும் அல்லாஹ் அதே மெத்தட்ல நம்ம தாரான் என்பதற்கு இந்த ஹதீஸ் முக்கியமானது. இதே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன், யார் ஒரு மூமினுடைய துன்பத்தை நீக்கி விடுகிறாரோ, இந்த உலகத்தில், இந்த ஃபித் துனியா, இந்த உலகத்தில் நீக்கிறாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் அவருடைய ஒரு துன்பத்தை நீக்கி விடுவான். வமை யஸ்ஸர அலா முஅஸிரின், கஷ்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு யாராவது இலகுவை உண்டாக்கி கொடுத்தால், யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் அவருக்கு இலகுவை உண்டாக்குவான், மறுமையிலும் அல்லாஹு தஆலா இலகுவை ஏற்படுத்துறான். கஷ்டப்படுறாருன்னு தெரியுது, ஒரு முஸ்லீம் நோயாளியாக இருக்கிறார், அல்லது வறுமையில் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறார், ஒரு ஆறுதல் தேவையான ஒரு நிலைமையில் இருக்கிறார், அவருக்கு எல்லாமே இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனைன்றது இருக்கிறார். ஒரு முஸ்லீம் ஒரு கடமை என்னண்டா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது நோயோ அல்லது வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து அவரை காப்பாற்றி விடுவது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு யார் இலகுவை ஏற்படுத்தி விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இலகுவை ஏற்படுத்துவான். நீங்கள் பாருங்க சகோதரர்களே, இந்த கஞ்சைகிறான் தானே இந்த உலகத்தில், அதாவது பொருளாதாரத்தை கொடுக்காம பிறருடைய விஷயத்தில் அவன் எந்த விதமான உதவி செய்யாமல் சுயநலமாக இருக்கிறான் தானே, அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு பிரச்சனை வந்தால் அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஜெம்மனும் வைக்காது. நம்ம உலக வரலாற்றில் சும்மா பார்த்தாலே வழங்கும். சில நபர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட தாராளத்தன்மைகள் இருக்காது, பிறருடைய கஷ்டங்களில் அவன் பங்கெடுக்க மாட்டான்,
பிறருக்கு நோய்வாய்ப்பட்டா அவன் போய் பார்க்க மாட்டான், எனக்கு என்னத்துக்கு நான் அடுத்தவன் விஷயத்தில் எல்லாம் அப்படின்னு நினைப்பான். அத்தகைய மனிதர்களுக்கு இந்த உலகத்திலும் அவங்களுக்கு மோட்சம் இல்லை, உலகத்திலும் அவங்க நிம்மதியாக வாழ முடியாது. அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்ததுன்னா நீங்கள் நினைக்கலாம் பொருளாதாரத்தில் பெரிய டாப் லெவலில் இருக்கிறாரு அல்லது அவர் பெரிய செல்வாக்கு பெரிய பதவிண்டு, அவருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாளில் வெளியே ஓடி வந்துடுங்க. அப்பா இந்த பெரிய அதாபோட அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வெளிப்படையில் பார்க்கும்போது சிரிக்கிறாரு, பெரிய பெரிய வாகனத்தில் போகிறாரு, அவர் நல்லா இருக்கிறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவனுக்குள்ள உள்ள பிரச்சனை நம்மளெல்லாம் நிம்மதியாக தூங்குவாங்க, நான் விடிய விடிய தூங்கவும் மாட்டோம். அப்போ எனவே பிறருடைய விஷயத்தில் நீங்கள் இலகுவை நீங்கள் ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் இலகுவை ஏற்படுத்துகிறான். ஒமன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைத்தாரோ சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் உங்களோட குறையை அல்லாஹ் மறைப்பான். இன்றைக்கி சோசியல் மீடியா உள்ள காலம் சகோதரிகளே, வித்தின் 1 செகண்ட் உங்களுக்கு போதும் உங்களோட மானம் போகிறதுக்கு. 1 செகண்ட் நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜை வேற எங்கேயோ அனுப்பிவிட்டீங்கன்னு வைங்களேன், முடிச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மானம் நீங்கள் நினைக்கிற மெத்தடில் தான் போகணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நம்ம எப்போவுமே பிறருடைய விஷயத்தை மறைக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா எங்களோட குறைபாடுகளை எங்களோட பாவங்களை நாங்கள் பிறருக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிடுவோம், மறைச்சுட்ருவோம். இந்த உலகத்திலும் அல்லாஹ் மறைக்கிறான், மறுமையிலும் மறைக்கிறான். அப்போ நம் செயல்கள் தான் நமக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. இதான் விஷயம். நாம மறைக்கிறது தானே, அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளோட விஷயங்களை மறைக்கிறான். இதான் செயல்களுக்கு ஏற்ற கூலி அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி, இது நம்ம படிச்சிட்டோம். ஒருவருடைய தேவையில் அல்லாஹ் இருக்கிறான், அவன் பிறருடைய தேவையில் இருக்கும் வரையும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் அறிவை தேடுவதற்காக ஒரு பாதையிலே நடந்து செல்கிறாரோ சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கான பாதை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை அப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, நாம் எதை செய்கிறோமோ அதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு அல்லாஹ் தார கூலியும் அமைகிறது என்பதை இது போன்ற ஹதீஸுகளை நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபக் அலைக்கனா, நீ செலவழி உனக்கு செலவழிக்கப்படும். நீ செலவழிச்சா என்ன நடக்கும், அல்லாஹு தஆலா ரிப்பீட், அல்லாஹ் நன்மையை தருவான் மறுமையில், அது வேற. இந்த உலகத்தில் உனக்காக செலவழிக்கிற நபர்கள் வருவார்கள். சகோதரர்களே, நீங்கள் நல்லா அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் விளங்கும், நாம் நமக்காக மட்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நமக்காக வாழ்கிற அதே நேரம் பிறருக்காகவும் நாம் வாழணுன்ற விஷயத்தை இது போன்ற விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபக் அலைக். அப்போ இன்ஃபாக் என்பது நாம் பிறருக்கு செலவழிப்பது, நமக்கு செலவழிக்கப்படும் கூலி அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். அப்போ செயலுக்கு என்ன பிரைஸ், அதே செயல் நமக்கு கூலியாக வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நாம் பிறரை மன்னித்து வாழுகிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை மன்னிக்கிறான். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான குர்ஆன் வசனங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு, யாருடைய மனைவி, ரசூலுல்லாஹ் மனைவி, அது தெரியும். அவங்களோட விஷயத்துல ஒரு முனாஃபிக்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க, அவதூறு இட்டு கட்டினாங்க. இந்த அவதூறு இட்டு கட்டியவர்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர், பேர் ஞாபகமியா, மிஸ்தக் என்ற ஒருவர் அபூபக்கர் சித்திக் குடும்பத்தை சார்ந்தவர். அபூபக்கர் சித்திக் மாதாந்தம் அவர்களுக்கு ஒரு கணக்கு என்ன செய்யறாங்க, உதவி தொகை கொடுக்குறாங்க, வாழ்வாதார செலவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இவரும் சேர்ந்துட்டார் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவதூறு சம்பவத்தில். இந்த செய்தி, இந்த நீண்ட சம்பவம் அப்போ எல்லாம் முடிஞ்சு அபூபக்கர் சித்திக் இதெல்லாம் கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, இந்த மிஸ்தகுக்கு இதுக்கு பிறகு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், சத்தியம் பண்ணாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மிஸ்தகுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நானும் நீங்கள் இருந்தாலும் இதைத்தான் செய்வோம். இந்த பழி வாங்குறன்றது வந்து மனுஷன்ட்ட இயற்கையாக வாரு. இது மூமின்ட்ட வரலாமா, பழி வாங்குற கூட வரலாமா, அவன் அப்படி செஞ்சான் தானே நானும் பாருங்களேன் காட்டுறேன், செய்யலாமா, செய்யலாமா, செய்யக்கூடாதா இல்லையா? மிஸ்தகுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நல்லதை செய்வேண்டு யாருப்பா அல்லாஹ்ட பேரில் சத்தியம் பண்ணுறீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத விரும்பலையா, உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்பலையான்னு அல்லாஹ் வசனம் இறக்கினான். அபூபக்கர் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நான் அவருக்கு தொடர்ந்து கொடுக்குறேன்னாங்க. அப்படின்னு சொன்னால் பிறருடைய விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். ஞாபகம் வச்சுக்கொடுங்க. நம்ம என்னண்டா பல மடங்கு, ரெண்டு அதான் பன்மடங்காக நான் கொடுக்குறேன் அல்லாஹ் தஆலா சொல்ல, அந்த வசனம் ஞாபகத்தில் வரல. குர்ஆன் வந்து சூரா தௌபாவுடைய வசனம்,
வலா வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸா. அதான் வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ரெண்டு, அதாவது அல்லாஹ்வுடைய கூலி எல்லாம் பண மடங்கு தான். அல்லாஹ் உலகத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உலகத்தில் ஒருத்தண்ட குறைய மறைச்சிங்கன்னா உலகத்திலேயும் மறுமையிலையும் மறைக்கிறேன்றான். உலகத்தில் மட்டும் தானே செஞ்சுக்கணும். அது அல்லாஹ்வுடைய வேலை எல்லாமே ரெட்டிப்பாக தாய்க்கும். அது பொதுவாகவே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹான்றான். அதாவது தீமைக்கான கூலி அதை போல தான். தீமைக்கான கூலி ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. ஒரு கூலி நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா அதுக்கு போல தான் உங்களுக்கு தீமை கிடைக்கும். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, யார் பொறுத்து கொள்கிறாரோ சீர்திருத்துகிறாரோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் பண்றவங்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா மன்னிப்பை பத்தி சொல்றான். இதே செய்தியை சூரா அத்-தகாபுன்ல சொல்றான் 14வது வசனத்துல, வ இன் தஃபு வ தஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களுடைய செயல்களை புறக்கணித்து அதை சகித்து கொண்டு நீங்கள் அவர்களை மன்னித்து விடுவீர்களே ஆனால் வ தக்ஃபிரு, நீங்கள் அவங்களை மன்னிச்சீங்கன்னு சொன்னால் ஃப இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன். நீங்க பிறரை மன்னிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களை மன்னிக்கிறான். அப்ப மன்னிப்புக்கு கூலி என்ன? மன்னிப்பு. இது ஏராளமான குர்ஆன் வசனங்களில் இந்த செய்திகள் பதிவாக இருக்கிறது. சூரத்து ஷூரா 42ல 40வது, சூரா அத்-தகாபுன் 64ல 14வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வசனம் தான் சூரா முஹம்மத். அதுல 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். என்ன கருத்து? ஷாவுல் பாய் சொல்லுங்க, என்ன கருத்து? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். எத்தனையோ பயான்ல கேட்டிருப்பீங்க, நீங்க தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்ப சொன்னா அல்லாஹ் இதுதானான்னு சொல்லுவீங்க. இப்போ அபுசபன் அவங்களுக்கு பெருமாள் தெரிஞ்சிக்கும். வேற யாரும் எங்கிட்டு பக்கம் சொல்லுவாமோ? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் என்ன அர்த்தம்? எத்தனை முறை பயான்ல கேட்டிருப்பீங்க, நானே ஒரு 10 முறை சொல்லிப்போம் போல. இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், இதுக்கு பிறகு லைஃப்லேயே மறக்கப்படாது இந்த வசனத்தை. அல்லாஹ்வுடைய உதவி கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. அங்கிட்டு இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், பின்னுக்கு யாராவது சொல்லலுமா? நான் ஒன்றுக்கும் இல்லை, கேட்கறது அப்பதான் உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வீங்க. இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். வெரி குட், மாஷா அல்லாஹ். நீங்க அரபு படிச்சீங்களா? இல்லையே, அரபு படிச்சீங்களா? ஐடியாவுக்கு வந்துட்டு ஓகேயா? நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணினா அல்லாஹ் உங்களோட விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவான். அல்லாஹ்வோட நன்மை எப்படி பார்த்தீங்களா? செயலுக்கு அதே செயல் தான் கூலி. நீங்க செய்யற செயலுக்கு கூலி என்ன? அதே விஷயம்தான். நீங்க உதவி செய்றீங்களா, அதே ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அல்லாஹ் இதில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்? சென்ற வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வோட உதவி வரும். எப்போ வரும்னு நான் ஜாபீர் மஸ்ஜிதில் ஒரு பயான் ஒன்று பண்ணினேன். சில நேரம் இந்த டிஏசியோட குரூப்பில் அது இருக்கும். அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அந்த வசனத்தை நான் முழுசாக விளக்கப்படுத்துகிறேன். அல்லாஹ்க்கு நம்ம உதவி செய்யணுமா? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது என்ன? அல்லாஹ்க்கு நம்மளோட உதவி தேவையா? இல்லை. அப்போ என்ன அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுது? அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய எப்படி? என்ன உதவி செய்ய போறீங்க அல்லாஹ்க்கு? சொல்லுங்களேன், வசனத்தை விளங்குறீங்க தானே? பிறருக்கு செய்யறது தான் அல்லாஹ் சொல்றாங்க. நீ மூமினாயிரி, நீ இறையச்சம் உள்ளவனாயிரி, நீ பிறருக்கு ஹெல்ப் பண்ணு, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய். அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ உதவி செய்தால், நீ அல்லாஹ்வுக்காக உதவி செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப கூலிக்கு என்ன? ஹெல்ப்புக்கு ஹெல்ப். இதான் அல்லாஹ்வுடைய மெத்தட். அப்ப அல்லாஹு தஆலா நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கான அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? மன் அன்சாரி இலல்லாஹ்னாங்க. எனக்காக அல்லாஹ்வுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றது யார்? காலல் ஹவாரியூன். ஹவாரியூன்கள் என்ன சொன்னாங்க? நஹ்னு அன்சாருல்லாஹ்னாங்க. நாங்க அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துக்கு, அவங்களோட தூதுத்துவத்துக்கு, அவங்களுக்கு செய்யற உதவியை அல்லாஹ்வுடைய உதவின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா நீங்க அவனுடைய மார்க்கத்துக்காக உதவியாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுவான். இந்த இடத்துல நஸ்ருன்றது இது உங்களோட எதிரிகளுக்கு எதிராக நீங்க ஜெயிக்கிறது சொல்லும். இந்த இடத்துல நஸ்ருன்னா என்ன அர்த்தம்? அதாவது நஸ்ருல்லான்னு அல்லாஹ்வுடைய உதவின்னு சொல்றது, யாரெல்லாம் உங்களை விரோதிச்சானோ அவனுக்கு முன்னால அல்லாஹ் உங்களை தலை நிமிந்து வாழ வைப்பான். மக்காவில் கிடைச்ச ஒரு வெற்றி, அதுவும் ஒரு நஸ்ருல்லா தான். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையில் கிடைக்கிற சக்சஸ் இருக்குது. உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை விரட்டினவர்கள், உங்களை கேவலமா பேசினவர்கள்,
உங்களை விரோதித்தவர்கள், உங்களுக்கு எதிராக அநியாயம் பண்ணினவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்போம். நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தீன்ல வாழணும், ஈமானோட வாழணும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க பிரச்சாரம் பண்றவங்களா இருக்கணும், அதில் நீங்க உழைக்கிறவங்களா இருக்கணும், அதற்காக செலவழிக்கிறவங்களா இருக்கணும், அதற்காக நேரங்களை ஒதுக்கிறவங்களா இருக்கணும். இது மாதிரி அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தில் நீங்கள் உதவியாளர்களாக இருந்தால், அதை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். எனவே உதவியை அல்லாஹ் இந்த இடத்துல கூலியா சொல்றான். சூரா முஹம்மதுல 7வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்-ராஹிமூன், இரக்கக்காரர்கள் இருக்கிறாங்களே, யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கக்காரர்களுக்கு இரக்கம் காட்டுறான். என்ன செய்யறான், இரக்கத்துக்கு பிரைஸ் இரக்கம் தான். வழங்குதா? நீங்கள் இரக்கமானவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களோட இரக்கமாய்ப்பான். நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நாம வணக்க வழிபாடுகளில் கவனம் எடுக்கிறோம். கண்டிப்பா தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும், அதெல்லாம் ஓகே. நம்ம அதுல தான் கவனம் எடுக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறலாம்னா, உங்களோட தொழுகையில, உங்களோட நோம்புல, உங்களோட ஜகாத்துல, உங்களோட ஹஜ்ஜில, இதை சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் குறைஞ்ச அமல் செஞ்சாலா? இல்ல, காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு தொழுதாள், இரவுல தூங்கவே மாட்டார், ஒரு ரக்காத்துல சூரா பக்ரா முடிச்சவர். அவர் சொல்றாரு, உங்களோட அமலால சொர்க்கத்துக்கு போயிடாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்களும் நிறைய அமல் செய்றீங்க, ஒலா அன்த யா ரசூலுல்லாஹ், ஒலா அன, நானும் தான். அப்ப யார் சொர்க்கத்துக்கு போவாங்க? இல்லா அன் யத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், யார் அல்லாஹ் இரக்கத்தால் சூழ்ந்து கொள்றானோ, இரக்கம் இருந்தா தான் சொர்க்கம் போகலாம். அல்லாஹ் இரக்கப்பட்டுடாண்டா, நீங்க நன்மையே இல்லைன்றாலும் உங்களை சொர்க்கத்தில் போட்டுருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இல்லாது அப்ப இரக்கத்துக்கு அல்லாஹ் கூலியாக இரக்கமே காட்டுறான். இரக்கத்துக்கு கூலி இரக்கம். எனவே செயல்களுக்கு ஏற்பதான் கூலி வழங்கப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சுனன் திருமிதியில 1924வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தர்மத்தை என்ன செய்யும், பொருளாதாரத்தை குறைக்காது என்ற விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணினால் அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்ததை உங்களோட வாழ்க்கையில தருவோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். சில விஷயங்களை நாம நினைப்போம், இதை விட்டா வாழ்க்கையில் நமக்கு என்ன வழி, விடக்கூடாது, அப்படித்தானே? அது தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கும், அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலாக இருக்கும். என்ன செய்ய, நம்ம இதை விட்டா வேற வழி இல்லையேன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அல்லாவும் ரைட், இதான ஒன்ற வழி, இதிலே போ. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யாராவது அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒன்றை விட்டால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை தருவான். இதை நம்பணும். முதலாவது தருவானோ தரமாட்டானோ டவுட்டில் இல்லை, உண்மையா. ஃபஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் போதும். அப்ப நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு அல்லாஹ்வை நம்பி, 10 மணி ஆயிட்டு எப்படி கொஞ்சம் நம்ம லேட்டு, ஒரு 10 நிமிஷம் போனால் பரவாயில்லையா? உங்களுக்கு பிறகு சொல்லப்படாது, மௌலவி சும்மா அநியாயம் 10 நிமிஷம் கூட்டி விட்டாருன்னு முடிச்சிருவோம். கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, சரிதானே? பெண்கள் பக்கத்திலேயும் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த மைக் குழப்பத்தால் நாங்கள் ஆரம்பித்தது கொஞ்சம். அவ சஹாபாக்களை பொறுத்தவரை நீங்கள் பாருங்க, அவங்க இதை நம்பினாங்க. நாம் அல்லாஹ்வுக்காக ஒன்றை இழந்தா அதை விட சிறந்தது நமக்கு கிடைக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு விஷயத்தில் அவங்க அந்த குதிரைகளில் கொஞ்சம் இறை நினைவுலேருந்து கொஞ்சம் தூரமாகினாங்க. அல்லாஹ், அது நீண்ட சம்பவம், முழுசாக சொல்லலாது. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பயணம் போகிற அவங்களோட அந்த வேகமாக போகிற குதிரையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த செயல் அவங்க இறை நினைவை விட்டும் அவைகள் தூரமாக்கி விட்டது என்று மன்னிப்பு கேட்டு மீண்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அதுக்கு காற்றுல போகிறத வச்சுட்டான். என்ன குதிரை சும்மா விட்டு போட்டு காற்றுல போங்கன்ட்டான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அவர்களுக்கு பயணம் போகிறதுக்காக வேண்டி. அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு தொழில், ஹராமான ஒரு தொழில் வைப்போமே, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தொழில், நம்ம என்ன செய்கிறோம், சரி அல்லாஹ் இருக்கிறான், நம்ம அதுக்கான அஸ்பாப் அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சு அதுக்கான அஸ்பாபுகளோட நான் அல்லாஹ்வுக்காக நான் இதை தியாகம் பண்ணுறேன், அல்லாஹ் எனக்கு தருவான் என்றால் தருவான். ஆனால் உங்களோட நம்பிக்கையே அல்லாஹ் பார்ப்பான். இன்றைக்கு விட்டா நாளை காலையில் கிடைக்காது. கொஞ்சம் பாப்பான கொஞ்சம் பட்டுன்னு கிடக்க வச்சு அநியாயம் விடாமல் இந்திக்கலாமே பழகுது. சரி, தேவையில்லாமல் விட்டுட்டோமோ அவசரப்பட்டோமோன்றெல்லாம் நினைக்கப்படாது. ஏன் விட்டாச்சு, அல்லாஹ்வுக்காக முடிஞ்சுது. அதுக்கு போல அதை நினச்சிக்கிட்டு அதை நினச்சி வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒன்றை செய்தால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு ஆக்கி தருவான் என்பதை குர்ஆன்லேயே நாங்கள் நிறைய இடங்களை பார்க்குறோம். இதே மாதிரி சஹாபாக்களை பொறுத்தவரையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வுக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருந்து அவங்களோட வீடுகளை விட்டுட்டு போனாங்க,
அவங்க வாழ்ந்த இடம் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு மதீனாவுக்கு போனோம். இப்போ இன்றைய காலத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து ஓமானுக்கு வரண்டாலும் சரி, சவுதிக்கு போகிறனாலும் சரி, எக்கமடேஷன்லாம் சரியா எங்கே இருக்குது, ஏசியெல்லாம் நல்லா வேலை செய்தா, என்ன சிங்கிள் பெட்ரூமா, அது இருக்குதா, கிச்சன் இருக்குதா, எல்லாம் கேட்டு இதுக்கு மேலே அவன் செத்து சுண்ணாம்பாதிக்க போகிறதா நாங்கள் அங்கே போய் சேர்றது. அப்படி தான் நடக்குது. ஆனால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க தானே, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோடைய போனாங்க. அங்கே போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு போனாங்களா? இல்லை, அங்கே ஒன்று இல்லை கிடைக்கிறதுக்கு. இங்கே சரி வியாபாரம் பண்ணலாம், அங்கே போனால் அவங்க விவசாயிகள், அவங்க ஏழைகளாக இருந்தாங்க, அங்கே போனாங்க. எவ்வளோ கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் எல்லாம் இருந்தாங்க. ரசூலுல்லாவே இருந்தாங்களா இல்லையா? பட்டப்பகலில் வராங்க, சாப்பாடு இல்லை. அபூபக்கர் வராங்க, உமர் வராங்க. என்ன இந்த நேரத்தில் வெளியே யா ரசூலுல்லாஹ் அல் ஜூனா, பசி. அவ்வளோத்தையும் தாங்கினாங்க. அவமானங்களை பொறுத்துக்கிட்டாங்க, தோல்விகளை பொறுத்துக்கிட்டாங்க, உயிர் சேதத்தை தாங்கிக்கிட்டாங்க, இழப்புகளை தாங்கிக்கிட்டாங்க, வீடுகளை, உறவுகளை, சொந்தங்களை, குழந்தைகளை, பிள்ளைகளை இழந்தாங்களா இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ ஹிஜ்ரத்துன்னு சொன்ன உடனே அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், நம்மளும் போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்? அந்த ஜாலி பயணம் எல்லாம் இல்லாது, அது கடும் பயணம். அப்படிப்பட்ட அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன? ரோம பாரசீகம் அவங்களோட கைக்கு வந்ததா இல்லையா? ரோம பாரசீகம் வந்ததா இல்லையா? எந்த மக்காவை இழந்தார்களோ, எந்த ஊரை விட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடினாங்களோ, எந்த ஊரில் பயந்துக்கிட்டு வாழ்ந்தாங்களோ, எந்த ஊரில் உயிர் அச்சுறுத்தலோடு வாழ்ந்தாங்களோ, அந்த ஊர்ல யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அவங்க தலை குனிஞ்சு வாழ்ற அளவுக்கு மக்காவை வெற்றி கொண்டார்களா இல்லையா? அல்லாஹு தஆலா நீங்க அவனுக்காக நீங்கள் ஒன்றை தியாகம் பண்ணினால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு கொண்டு தருவான். இதே மாதிரி நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. அவங்க ஒரு நபியுடைய மகன், அப்படித்தானே? சின்ன குழந்தையாயிருக்கும் போதே அவங்களுக்கு துரோகம் பண்ணி அவங்கள கொண்டு பால்கணத்தில் போட்டு அவங்கள சந்தையில் ஒரு பெருமதி இல்லாத ஆளாக விற்று ஒரு வீட்டில் நம்பிக்கையாக வளர்றாங்க. துரோகம் பண்ணக்கூடாது என்ற நினைச்ச குற்றத்துக்காக தூக்கி ஜெயிலில் போட்டு பொம்பளையோட தப்பாக நடந்துக்கிட்டாருண்டு ஜெயிலில் பல வருடங்கள் கிடந்து அவ்வளவு நடந்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச வெகுமதி என்ன? அல்லாஹ் சொல்லான் வகதாலிக மக்கன்னா லயூசுப் பண்றான். யூசுஃபுக்கு நாங்கள் அந்த நாட்டை நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம், அவர் விரும்பிய இடத்துல வாழலாம்னு நாங்கள் வச்சோம், அவருக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வகத் அஹ்ஸன பி இது அஹ்ரஜனி மின சிஜன், சிஜின்ல இருந்து ஜெயிலில் இருந்து என்னை நீ அதாவது வெளியேற்றிய பிறகு அல்லாஹு தஆலா எனக்கு நல்லதை செய்தான். உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு சேர்த்திருக்கிறான். எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையில உள்ள அந்த பகைமையின் போது அல்லாஹ் அதை நீக்கி எங்களை ஒன்று சேர்த்தான் என்று அந்த நியாமத்துகளை சொல்லிக்கிட்டே போனாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எனவே ஒரு கஷ்டம், ஒரு தியாகம், ஒரு இழப்பு, ஒரு போராட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு மனிதன் போருக்கு போய் உயிரை கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய வழியிலே யார் போர் செய்தார்களோ, போர் செய்து மரணித்தார்களோ அவங்க மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க. போரிலே கொல்லப்பட்டவர்களை அவர்கள் மௌத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். அப்ப இந்த வசனம் சம்பந்தமாக அதாவது மஸ்ரூக் இப்னு அஜ்தா என்ற ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கிட்ட கேட்கிறான், அது என்ன இந்த அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றானே, அதாவது ஜிஹாதில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, உணவு வழங்கப்படுறாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, அதுல விளக்கம் என்ன அப்படின்னு. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இதே சந்தேகம் எங்களுக்கு வந்தது, நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இதை நாங்கள் விசாரித்தோம். சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில் 3834 இலக்கத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அப்ப நாங்க அந்த மாதிரி விசாரிச்சோம். அப்புறம் அவ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த போரிலே ஷஹீதானவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த பச்சை நிறமான பட்சிகள், குருவிகள் இருக்குது, அந்த குருவிகளுக்குள்ள அவர்களுடைய உயிர்களை செலுத்தி விடுவார். அந்த குருவிகள் என்ன செய்யும்டா, சொர்க்கத்தில் போய் நல்ல உல்லாசமாக உண்டு மகிழ்ந்து நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கும். அது ரஹ்மானுடைய அர்ஷுக்கு கீழே அல்லாஹு தஆலா அந்த கண்ணாடிகளிலே கூடுகளை செஞ்சு வச்சுப்பான். அந்த கூடுகளுக்குள் அந்த பறவைகள் என்ன செய்யும், அமர்ந்து கொள்ளும். இதான ஷஹீதுகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்குற கூலி. அல்லாஹ் அவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்பானா, உங்களுக்கு நான் வேற என்னமா செய்யணுமா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்களா, இப்படி எங்களுக்கு செய்யறதுக்கு என்ன, நாங்கள் தான் சொர்க்கம் ஃபுல்லாக சுற்றி தெரியிறோமே, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ரெண்டாவது முறையும் அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா உங்களுக்கு என்ன சரி வேணுமா செய்யணுமான்னு கேட்குறான். அப்போ அந்த பறவைகள், அந்த மனிதர்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, சொர்க்கத்தை விட வேற என்ன எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. மூன்றாவது முறை கேட்குற நேரத்தில் இந்த மனிதர்கள் நினைக்கிறாங்களா, இதுக்கு பிறகும் நம்ம என்னன்னு கேட்காட்டி அல்லாஹ் மறுபடியும் நமக்கு ஒன்றும் தரமாட்டானாய். அதாவது இதோட நிப்பாடு, இன்னும் கேட்குறேன்னா கேட்கலாம்,
அந்த பறவைகள் என்ன சொல்லுது தெரியுமா? மீண்டும் எங்களுக்கு பூமியில உயிரை கொடுத்து இதே மாதிரி நாங்க யுத்தத்தில் போராடி நாங்க மௌத்தா போற பாக்கியம் வேணும். எப்படி? அப்ப சொர்க்கத்துக்கு போற அந்த அந்த மனிதர்கள் ஷஹீதுகள் உலகத்துக்கு திரும்பி வந்து இதே மாதிரி நாங்கள் கொல்லப்பட்டு நாங்கள் மறுபடி இதே சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அது. அந்த உலகத்தில் அதுக்குரிய பெருமானங்கள் நமக்கு விளங்காது. இந்த சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இவ்வளோ விஷயங்களும் போதும்னு நினைக்கிறேன். முக்கியமான இன்னும் ஒரு நபி மொழியோடு நான் நிற்கலான்னு நினைக்கிறேன். சுனன் நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்போவுமே அல்லாவுக்கு உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் உண்மையாளராக இப்போ நீங்கள் அல்லாவுடைய விஷயத்தில் நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க, அல்லாவுக்காக இல்லைண்டா அல்லாஹ் உங்களோட விஷயத்தில் உண்மையாளனாக இருக்க மாட்டான். ஹதீஸில் நசாயில ஒரு செய்தி ஒன்று வருது. ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு மனிதர் வந்தார். அல்லாவை ஈமான் கொண்டு அவங்கள பின்பற்றுறார், அல்லாவுடைய தூதரை பின்பற்றுறார். அதுக்கு பிறகு சொன்னார், நானும் உங்களோட ஹிஜ்ரத் வரப்போறேன்றார். அவர் ஹிஜ்ரத் வாரார். நபித்தோழர்களில் சில பேருக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுப்பு சாட்டுறாங்க, இவர விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்னு அவர விஷயத்தை பொறுப்பு சாட்டுகிறார்கள். ஃபலம்மா கானத்தில் கஸ்வா, ஒரு யுத்த சந்தர்ப்பம், அது தபூக்கா அல்லது ஹுனைனா என்று சந்தேகப்படுறாங்க. அந்த வரலாற்றில் இந்த ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துக்கு போறாரு. அங்கே அவருக்கு நிறைய கனிமத்து பொருள் கிடைக்குது. அப்போ கனிமத்து பங்கு வைப்பாங்க தானே. இவர் யாருடைய பிறருடைய ஒட்டகங்களை மேய்ச்சி தான் அவர் வாழ்ந்து கிடைக்கிறார். அப்போ இந்த போரில் அவர் கலந்து கொண்டார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கும் கனிமத்து பங்கு வச்சு கொடுக்குறாங்க. கொண்டுட்டு போய் அவருடைய கனிமத்தை கொடுக்குறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் உங்களுக்காக போருடைய வெற்றி பொருட்களை பங்கு வச்சு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே கேட்குறாங்க, மா அலா ஹாதான்னாங்க, என்ன இது அப்படின்னாங்க. அவருக்கு கனிமத்தில் நோக்கமே இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது என்ன எனக்கு தந்திக்கிறீங்க? இல்லை, போரில் கிடைச்சது உங்களுக்கு கனிமத்து. நான் இதுக்கு இஸ்லாத்துக்கு வரல. நான் எதுக்கு வரல? நான் இதுக்கு இஸ்லாத்துக்கு வரல. என் கழுத்துகள் வெட்டப்பட வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு தான் யார் ரசூலுல்லாஹ் அவங்கள பின்பற்றினேன். இந்த கனிமத்து எனக்கு வேணான்றான். எப்படிப்பட்ட சஹாபி. அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வருது. அவர் என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு போறார். அதே மாதிரி போர்க்களத்தில் கலந்து கொள்றார். அவர் எந்த இடத்தை காட்டினாரோ அந்த இடத்துல அவர் வெட்டுப்பட்டு மூத்தா போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் கேட்குறாங்க, அந்த மனிதர் தானேன்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் தானே மூத்தா போய்க்கிறார். சொல்லி போட்டு சொல்லாங்க, இன் தஸ்துகில்லா யஸ்துக், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவான். கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் அல்லாஹும்ம ஹாதா அபுதுக், இந்த அடியார் இருக்கிறாரே, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதாவது ஹிஜ்ரத் செய்தவராக அவர் வெளியாகினார். ஃபகுத்தில ஷஹீதன், அவர் ஒரு ஷஹீதாக யுத்தத்தில் கொல்லப்பட்டார். அன்ன ஷஹீதுன் அலா தாலி, யா அல்லாஹ் இதுக்கு நான் தான் சாட்சியாளன், இதுக்கு நான் தான் சாட்சியாளன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை சுனன் நசாயி என்ற கிதாபில் நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான சகோதரிகளே, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட போனதுக்கு காரணம் இந்த மைக்கில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிட்டு, அதனால் இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நிறைய விஷயங்கள் இன்னும் சஹாபாக்களுடைய பற்றிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளோ விஷயமும் நமக்கு போதுமானது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வேறு வேறு தலைப்புகளை நாங்கள் பேசுகிற நேரங்களில் இதில் மிச்சம் உள்ள விஷயங்களை நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக தர்மம் கொடுக்குறவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தர்மத்தையே பரிசாக கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சம்பவம் கொண்டு வராங்க. ஒரு மனிதருடைய அந்த வயலிலே அந்த மழை பெஞ்சு ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். சஹீஹ் முஸ்லிமில் 5707 இலக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முக்கியமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் போகும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தலைப்பினுடைய இன்னும் ஒரு பகுதிகளை நாங்கள் வேறு தலைப்பு பேசும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.